அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹோம் மேட் வைப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நிறைய பேர் எதிர்பார்த்த கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட்டோடு வந்திருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கிவ் அவே லாஸ்ட் கிவ் அவே மாதிரி கொஞ்சம் மொக்கையெல்லாம் இருக்காது. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். எப்படின்னா, லாஸ்ட் கிவ் அவேல வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக தான் நான் வச்சுருந்தேன். எந்த டாஸ்க்குமே வைக்கலை. ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவள் தான் அந்த கமெண்ட்லேருந்து யாராச்சும் 2 பேரை செலக்ட் பண்ணுற மாதிரி குலுக்கல் முறையில். அது கொஞ்சம் மொக்கையாக தானே இருந்தது. ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலான்ட்டு நான் ஒன்று யோசித்து வச்சுருக்கேன். அதை நான் வீடியோவோட மிடில் அப்புறமா எண்ட்லலாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன், ஓகேவா? ஸோ வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ வந்துட்டு பசங்க எல்லோரும் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி வந்து ஸ்கூல் லீவு. அதனால் வந்துட்டு இன்றைக்கி கடைக்கு கிளம்பிட்டோம். கடைக்கு போயிட்டு வரலான்ட்டு இங்கே ரெடில்ஸில் இருக்கிற ரேவதி ஸ்டோர்ஸ்க்கு தான் வந்திருந்தோம். வெளியிலலாம் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக கிறிஸ்மஸ் தாத்தா அந்த பொம்மைகள்லாம் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. பசங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தேன். அவங்களெல்லாம் வச்சு நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். நாங்கள் மட்டும் வந்ததால் அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வந்தாச்சு. முக்கியமாக இங்கே கடைக்கு வந்தது வந்துட்டு எனக்கு ஓடிஜி, பெரிய ஓடிஜி விசாரிக்கலாம், ரேட்லாம் விசாரிச்சுட்டு போகலான்னு தான் வந்தது. வாங்குகிற ஐடியாவே இல்லை. எனக்கு கண்டிப்பாக வந்துட்டு பெருசு தான் எனக்கு தேவை. பெருசு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அதிகமான ரேட்டில் தான் இருக்குது. இப்போதைக்கு வாங்குகிற மாதிரி இல்லை. இன்ஷால்லா ஃப்யூச்சரில் வாங்கலாம். சரி, ரேட் கொஞ்சம் விசாரிச்சுட்டு போயிட்டா கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். இங்கே ஆனால் வந்தது ஒன்று, நம்ம வாங்குறது ஒன்றா தான் இருக்கும் இல்லையா? எப்போவுமே அப்படி தான். ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்க வந்தோன்னா மறந்து போய் வேறு என்னத்தையாவது வாங்கிட்டு வந்துடுவேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து போன விஷயமே வேறு, ஆனால் வாங்கினது வேறு. நான் வீட்டுக்கு போனோன்னு காமிக்கிறேன் என்ன வாங்கினேன்ட்டு. அங்கே போனோன்னே இந்த திங்ஸில் ரொம்ப அழகாக இருந்ததுல, இந்த பூஜை அறைன்னு நினைக்கிறேன், கரெக்டு தானே? என் ஃப்ரெண்டு வீட்டிலலாம் நான் பார்த்துருக்கேன், அழகாக இருக்கும். இதே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. அதெல்லாம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. சரி, ஓகே, வீடியோலையும் நல்லா அழகாக தெரியும் இல்லையா பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு சும்மா அதெல்லாம் சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருந்தேன். அப்புறமா முக்கியமாக இன்னொரு விஷயமே நிறைய விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்னென்னா, நான் லாஸ்ட் வீடியோ அப்புறமா அதுக்கு முந்தின வீடியோலாம் நான் சொல்லியிருப்பேன். உங்கள் யாருக்காச்சும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலான்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். முக்கியமாக நான் அது எதுக்காக சொன்னேன்னா, என்னோடய வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க அல்ஹம்துலில்லாஹ். முக்கியமாக வந்துட்டு சிங்கிள் பேரண்ட்ஸுமே நிறைய பேர் வந்துட்டு பார்க்குறாங்க. எனக்கு வந்துட்டு கமெண்ட்டுமே பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் ஏதாவது பண்ணலான்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. சில பேர் வந்துட்டு கமெண்ட்டில் வந்துட்டு ஃப்ராங்காக அவங்களால நிறைய டவுட்ஸ் வந்து கேட்க முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் நான் வந்து வாட்ஸ்அப்பில் கேளுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். அப்புறமா நிறைய பிக்னஸ்மே இருப்பாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சது ஏதாவது நம்ம வந்துட்டு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சிருந்தேன். ஸ்டார்டிங்கில் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. யார் என்ன கேட்டாலுமே நான் டக்குன்னு நான் ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது என்ன ஆச்சுன்னா, எனக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப் அப்படியே கொஞ்சம் லைட்டாக வந்து ஹேங் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்கா, என்னால் ப்ராப்பராக வந்து ரிப்ளைவும் பண்ண முடியல. எனக்கு பண்ணாமல் இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குது, பண்ணிகிட்டே இருந்தாலும் எனக்கு கண்ணு வலிக்குது, அந்த மாதிரி ஆயிடுது. அப்புறம் வீட்டில் வந்து லைட்டாக கொஞ்சம் இதனாலே கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் வந்துருச்சு நிறையா. அதை நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, உங்களுக்கே தெரியும். இப்போ நார்மலாக உங்களுக்கு எப்படி நான் புரிய வைக்கிறதுனா, இப்போ நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. வீட்டில் நம்ம நார்மலாக இருக்கோம். இப்போ நம்ம இருக்கும்போது வந்து நம்ம ஹஸ்பண்டுக்கு ரொம்ப கால் வந்துகிட்டே இருந்தால் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு வந்துட்டு என்னடான்னு ஆயிரும் இல்லையா? ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிரும் லைட்டாக. இப்போ அதே மாதிரி தான் இங்கே ரிவர்ஸாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஹஸ்பண்ட் ரொம்பவே கொஞ்சம் அப்படியே வெக்ஸ் ஆகிட்டு என்னடான்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சம் பிரச்சனைலாம் வந்துருச்சு. அதெல்லாம் மொத்தமாக ஷேர் பண்ண முடியாது இல்லையா? ஸோ நான் லைட்டாக வந்து சொல்கிறேன், ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏதாவதுன்னா எனக்கு வந்து டேரெக்டாக கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப் வேண்டாம் இப்போதைக்கு. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் ஃப்யூச்சரில் வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு எனக்கு எந்த டவுட்டாக இருந்தாலுமே சரி எனக்கு கமெண்ட்லேயே சொல்லுங்கள். இன்ஷால்லா நான் முடிஞ்ச அளவு கண்டிப்பாக நான் வந்து கிளியர் பண்ணுறேன். அப்படி இல்லை, நீங்கள் கமெண்ட் வந்துட்டு நீங்கள் பண்ணி ரிப்ளைவே உங்களுக்கு கிடைக்கல, இன்கேஸ் கிடைக்கலன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஓகேவா? கண்டிப்பாக நான் பண்ணிடுவேன். சப்போஸ் உங்களுக்கு ரிப்ளை வரல, உங்களுக்கு உண்டான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். முக்கியமாக இது எதுக்காக சொல்கிறேன்னா, சில பேர் வந்துட்டு யாரை பற்றியுமே யோசிக்கிறதே இல்லை. உண்மையிலே டக்குன்னு கால் பண்ணிடுறது. அப்புறமா மெசேஜஸ் கூட வந்துட்டு ஒரு சில சிஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு புரிய மாட்டேங்குது. ஒருத்தவங்க ரொம்பவே கொஞ்சம் ஹார்ஷாக வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. என்ன நீங்கள் வந்துட்டு சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி டவுட் கிளியர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக இருந்தது. அவங்களோட அந்த பேச்சே சரியில்லை.
நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன்னு தான் சொன்னது தவிர, எனக்கு எல்லாமே தெரியும், நான் எல்லாமே சொல்லுவேன்னு நான் சொல்லவே இல்லை. பிகினர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணலான்னு மட்டும்தான் என்னோட ஃபுல் மைண்ட் செட்டுமே இருந்தது. ஸோ அது அவங்களுக்கு எப்படி புரிஞ்சதுன்னு தெரியலை. ஸோ நான் அதையுமே வந்துட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த கமெண்ட்லேயே நீங்கள் கேளுங்க. இன்ஷால்லா நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். தெரியலையா இன்ஷால்லா நான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்ல ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஓகே, இப்போ ஓரளவுக்கு நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ வந்துட்டு ஓடிஜி தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து 60 லிட்டர்லேயே நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வாங்கிடலான்ட்டு இன்ஷால்லா எனக்கு ஒரு ஐடியா, எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக வாங்காமல் நம்ம மொத்தமாகவே வாங்கிடலான்ட்டு ஒரு ஆசை. இன்ஷால்லா வாங்கணும். ஆனால் இப்போதைக்கு வாங்க முடியல. ஸோ இன்ஷால்லா துவா செய்யுங்க வாங்குறதுக்கு. நான் மார்ஃபியில் தான் பார்த்துருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்கவுமே அவ்வளோ ஆசையாக இருந்தது. நல்லா அப்படியே கோல்டன் ஃபினிஷிங்கோட ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அது வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், அங்கே சேல்ஸ் பர்சன் இருப்பாங்களே அந்த சிஸ்டர்கிட்ட நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், நான் வாங்க போகிறது இல்லை, ஜஸ்ட்டு நான் வந்துட்டு எங்கள் வீட்டில் இடம் பார்த்து தான் நான் பார்க்கணும், எனக்கு வந்து எடுத்து காமிங்கன்னு. இது வந்துட்டு உள்ளே இருந்தது 60 லிட்டர் வந்துட்டு அவங்க டெமோக்கு வைக்கல, எனக்காக எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக எனக்கு பொறுமையாக வந்து எல்லாத்தையுமே காமிச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதெல்லாம் நான் செக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்தது. இந்த குட்டி குட்டி இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, நிறைய நிறைய ஷேப்ஸில் அந்த குக்கி கட்டர்லாம் இருந்தது. விலையெல்லாம் பார்த்து எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. 40 ரூபா, எல்லாமே 40 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. இதுக்கு நம்மளே அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் கத்தியை வச்சு. அப்புறமா எனக்கு தேவையான அந்த வடிகட்டிலாம் வாங்கிக்கிட்டேன். பிளாஸ்டிக்கில் வந்துட்டு இந்த டீ சாயெல்லாம் வந்துட்டு வடிகட்டக்கூடாது இல்லையா, ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்டீல்லே வாங்கிக்கலான்ட்டு ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன், எனக்கு பத்தலை, அதனால் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் கத்தி வந்து ப்ரௌனி கட் பண்ணுறதுக்கு நான் பார்த்தேன், ஷார்ட்ஸ்லலாம் ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி நான் தேடினேன், இங்கே எனக்கு கிடைக்கவே இல்லை. சரி ஓகே, நம்மக்கிட்ட இருக்கிறதே நல்லா தான் இருக்குது, இதெல்லாம் ரொம்ப மெலிசாக இருக்குதுன்னு நான் வாங்கலை. அப்புறமா இடையிலே பிக்னஸ்க்கான சின்ன சின்ன டவுட்ஸுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். பவுல்லே வந்துட்டு நிறைய அந்த பேட்டர் எல்லாமே வீணாக போயிடுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதுதான் சொல்கிறீங்களே. ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம சிலிக்கான் ஸ்பேச்சுலா வச்சு நம்ம எடுத்தோன்னா அழகாக வந்துடும். அப்புறமா அந்த டிசைனாக இருக்கிற மாதிரி பவுல் இல்லாமல் ரொம்ப பிளெயினான பவுல் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு அதில் பண்ணும்போது கொஞ்சம் நிறையவே நம்மளுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் எல்லா பேட்டருமே நம்மளுக்கு வந்துட்டு கிடச்சிரும். நானே இப்போதைக்கு வந்துட்டு இந்த லைட்டாக கொஞ்சம் டிசைன் இருக்கிற மாதிரி பவுல் தான் வச்சுருக்கேன். ப்ளெயினான பவுல் இன்னும் வாங்கலை. சரி, அது வரைக்கும் அதான் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறமா இன்னொரு சிஸ்டர் வந்துட்டு கேட்டிருந்தாங்க, ரொம்ப ரொம்ப பிகினர் தான் அவங்களுமே என்ன மாதிரி 9 லிட்டர் ஓடிஜி தான் வச்சுருக்காங்க. அவங்க வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு 2 கிலோ அளவுக்கு பல்க் ஆர்டர் வந்திருக்கு, ஸ்கூலுக்கு கேட்டாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க ஊட்டியில் தான் இருக்காங்க, சுகன்யா சிஸ்டர். அவங்க வந்துட்டு அதான் ஒரே டைமில் கேக் பேக் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ இது நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும் இல்லையா, ஸோ நான் அதேமாதிரி வந்து சொல்லிக்கிறேன். நம்ம ஒரேடியே பேக் பண்ணும்போது ரொம்ப அப்படியே கேக் மாதிரி ரைஸ் ஆயிரும். எனக்குமே இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நிறைய வாட்டி நடந்திருக்கு. ஸோ நீங்கள் 1/2 கிலோ அளவு செய்கிறீங்கன்னா உங்களுக்கு 7 இன்ச் டின் வந்து கரெக்டாக இருக்கும். அது நீங்கள் வந்துட்டு கணக்கு வச்சுக்கோங்க. எத்தனை கிலோ வேணுமோ அத்தனை வாட்டி நீங்கள் செஞ்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறமா நிறைய பிகினர்ஸ் என்கிட்ட ரேட் மனு தான் கேட்குறீங்க. நான் வழக்கமாக சொல்கிறது போல தான், உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறமா அவ்வளோதான், வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் வந்துட்டு நான் வாங்கின பொருள். பெரிய ஒரு ஸ்டடி டேபிள் பசங்களுக்காக வாங்கினது. என்னோடய ஃபஸ்ட்டு எனக்கு வந்த காசில் வாங்கினதுன்னு சொல்லணுன்னு தான் ஆசை. ஆனால் முழு காசில் வாங்கலை, என்னோடய பாதி காசு அப்புறமா இவங்களோட காசு 2 காசும் சேர்ந்து வாங்கின டேபிள் இது. இந்த டேபிள் எவ்வளோ ரேட் இருக்கும் கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா அழகாக இருக்குல்ல, ரொம்ப அழகாக டிசைனாக இருந்தது. சரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. முக்கியமாக போனது எனக்கு மிக்சிங் பவுல் வந்துட்டு கொஞ்சம் ப்ளெயினாக வாங்குறதுக்கு அந்த மாதிரிலாம் நிறைய யோசிச்சுட்டு போனேன். ஆனால் வழக்கம் போல் அதெல்லாம் மறந்துட்டு வந்துட்டேன். ஏதோ 1-2 திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் கிச்சனுக்கு தேவையானது தான் வாங்கியிருந்தேன். இந்த சாப்பிங் போர்டு வந்துட்டு ஒரே ஒரு போர்டை தான் வச்சு ஒப்பேற்றிட்டு இருந்தேன். அந்த கேக் கட் பண்ணுறதுக்குமே சரி, ப்ரௌனிக்கு எல்லாத்துக்குமே அதுதான். அதனால் வெங்காயம்லாம் அந்த போர்டில் கட் பண்ணாமல் சும்மா கையிலே தான் அரைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் சரி, அது வெங்காயம் காய்கறிக்கெலாம் அதை வச்சுக்கலாம், நம்ம இந்த ப்ரௌனிஸ்க்கெலாம் தனியாக வாங்கிக்கலான்ட்டு அது வாங்கிட்டேன். அப்புறம் இந்த சில்லற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன், கொஞ்சம் திங்ஸ்லாம். அப்புறம் இந்த விஸ்கு வந்துட்டு முக்கியமாக எனக்கு தேவைப்பட்டது. ஏன்னா ஆல்ரெடி நான் வச்சுருந்தேன், எனக்கு அது சரியாகவே வரலை. ரொம்பவே கொஞ்சம் கனமாக இருந்ததா, அதில் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக கையெலாம் வலிக்கிற மாதிரி இருந்தது. இது தின்னாக இருக்கிற அந்த விஸ்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது.
ஸோ அதேமாரி வாங்கியாச்சு. அப்புறமா இந்த வடிகட்டி வாங்கியாச்சு. ஸ்டீலில் தான் வாங்கணுன்ட்டு ஒன்று தக்கியாகவும் ஒன்று ஸ்ட்ராங்காகவும் எடுத்திருக்காங்க. இவங்கள்ட்ட சொன்னேன், இவங்க இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. அப்புறமா இன்னொரு விஷயமே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு எனக்கு வியூஸே வரமாட்டேங்குது, அப்புறமா ஆர்டர்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி ஆர்டர்ஸ் வருதுன்னு கேட்குறீங்க. அது சில பேர் ஓகே கேட்குறது, சில பேர் கேட்குறது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்படி கேட்குறாங்கன்ட்டு நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன். அவங்க கேட்குறது வந்துட்டு எனக்கு சரியாக படலை, ஒரு மாதிரியாக இருக்க மாதிரி இருக்குது, என்னடா இப்படி கேட்குறாங்கன்ட்டு. யாராக இருந்தாலுமே சரி, கஷ்டப்படுறதுக்கு உண்டான கூலி கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஓகே, இந்த விஸ்க்கு தான் அது நான் சொன்னது. இது நல்லா அழகாக இருக்கேன்னு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். கடைசிக்கு பார்த்தா இது ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும். அப்புறமா அந்த குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்குது இல்லையா, அதுலேருந்து தண்ணி நல்லா வடியுது. ரொம்ப நேரம் ஆகுது ட்ரை ஆகிறதுக்கு. இதுவே இந்த விஸ்க்குன்னா வந்து சீக்கிரமாகவும் நல்லா ட்ரை ஆயிடுது. எனக்கு ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கும்போது அழகாக இருக்கேன்னு பார்த்து வாங்கிடாமல் நல்லா உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்லா செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. நிறைய பிக்னஸ் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ அதனால தான் நான் இதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு. அப்புறம் சாப்பிங் போர்டு, இதோட ரேட்டெல்லாம் நான் காமிச்சிருக்கேன், கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. 227 நினைக்கிறேன் அது. ஓகே, இது எல்லாத்தையும் நான் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இப்போ இடையில கிவ்அவேக்கான டாஸ்கையுமே நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோ முழுக்கவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் குட்டி குட்டி பொம்மைகள்லாம் வரும். அதாவது இமோஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த சிரிக்கிற ஸ்மைலி பொம்மை, அப்புறமா நிறைய டைப் ஆஃப் பொம்மைகள் இருக்குது இல்லையா, அது எல்லாமே அங்கங்கே நான் வந்துட்டு வச்சுருப்பேன். ஸோ அது லைனாக இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ஸ்மைலி பொம்மை இருக்கும், நெக்ஸ்ட்டு வந்து அலற பொம்மை கூட இருக்கலாம். அந்த மாதிரி நான் கொஞ்சம் மாறி மாறி வச்சுருப்பேன். அந்த இமோஜிஸ்லாம் வந்துட்டு எத்தனை இமோஜி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணி சொல்லணும். அப்புறமா லைனாக நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்துட்டு வைக்கணும். அது கூடவே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இமோஜி எதுனுமே நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்புறமா இந்த வாட்டி வந்துட்டு நான் இந்த குலுக்கல் முறையிலலாம் எடுக்க போகிறதில்ல. ஏன்னா எனக்கு லாஸ்ட் டைம் எடுத்துகிட்டு ரொம்ப கஷ்டமாக போச்சு. நிறைய பேர் வந்துட்டு என்னக்கா இந்த மாதிரி நான் செலக்ட் ஆகலன்னு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தீங்க. அதனால் இந்த வாட்டி நீங்களே செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட வர கமெண்ட்ஸில் எந்த கமெண்ட்டுக்கு ரொம்ப அதிகமான லைக் இருக்கோ அவங்க தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வின்னர். அதுக்கப்புறமா கொஞ்சம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு 3 வின்னர்ஸ் வந்துட்டு இந்த வாட்டி செலக்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். லாஸ்ட் டைம் 2 பேர் செலக்ட் பண்ணோம்ல, இந்த வாட்டிக்கு இன்ஷால்லா 3 பேர் வைக்கலான்னு இருக்கேன். இன்ஷால்லா என்னோடய சேனல் இன்னும் மானிட்டைஸ் எதுவுமே ஆகலை. இன்ஷால்லா மானிட்டைஸ் ஆகிடுச்சுன்னா நான் கண்டிப்பாக அதிகமாக நான் கிவ்அவே அந்த மாதிரிலாம் வைக்கலாம். நிறைய நான் பிளான் வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட சேனல்ஸ் பற்றியுமே சொல்கிறீங்க. கண்டிப்பாக நான் வந்துட்டு எல்லா வீடியோஸ்லையுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஷேர் பண்ணுறேன் சொன்னது போல். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போ லாஸ்ட்டு 2 டேஸாக நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ், அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பார்த்துருக்கேன், நான் புது சப்ஸ்கிரைபர் அப்படின்லாம் சொல்லி மெசேஜ் பண்ணிங்க. எனக்கு அது பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்குமே. இத்தனைக்கும் நிறைய பேர் வந்து சேனல்ஸ் எல்லாமே வச்சுருக்கீங்க, நல்லபடியாக பண்ணுறீங்க. இருந்தாலுமே எனக்கு வந்து கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நிறைய பேர் புதுசாக ஆட் ஆகிருக்கிறதால அவங்களுக்குலாம் அவ்வளோவா தெரியலை. என்னென்னா ஆல்ரெடி என்கிட்ட நிறைய பேர் கேட்ட கொஷின்ஸாக ரிப்பீட்டடாக தான் கேட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி எங்கே நீங்கள் பேக்கிங் கிளாஸ் கற்றுக்கிட்டீங்க, எங்கே போனீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் நிறைய பேர் எப்போ கிளாஸ் எடுப்பீங்களாம் கேட்குறீங்க. நான் இன்னும் அதுக்கெலாம் ரெடியாக ஆகலை. உண்மையிலே நம்ம வந்துட்டு முழுமையாக நம்ம எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அதில் இறங்கணும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போதைக்கு நான் டவுட்ஸ் மட்டும் கிளியர் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இப்போதைக்கு வாட்ஸ்அப்பில் வேண்டான்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா என்னால் அது வந்து என்னால் மேனேஜ் பண்ணவே முடியல உண்மையிலே சொல்லப்போனால். இப்போதைக்கு ஆல்ரெடி நான் டவுட்ஸ் கிளியர் பண்ணுறவங்க வரைக்கும் ஓகே, இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன். நீங்கள் கமெண்ட்லேயே கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்புறமா நான் வந்து கிளாஸில் எங்கேயுமே வந்து நான் போகலை. நான் ஆல்ரெடி நான் சொன்னது தான். நான் சும்மா வீடியோஸ்லாம் பார்த்து அப்படியே செய்கிறது, அப்புறம் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிகிட்ருப்பேன். அந்த மாதிரி செஞ்சு நான் பழகுனது தான். அப்புறம் எங்கள் அம்மாவுமே இதுக்கு முழுக்க எங்கள் அம்மா தான் காரணம். ஏன்னா அவங்க வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக எங்கள் அம்மாவுமே ஏதாவது ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த கேக்ஸ்லேருந்து எல்லாமே அவங்க ட்ரை பண்ணுவாங்க. நிறையவே வந்துட்டு ரொம்பவே நல்ல வெரைட்டி ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி எனக்கு வந்த இன்ட்ரெஸ்ட் தான் இது. ஆனால் நான் எங்கேயுமே நான் போகலை, கிளாஸ்க்கெலாம் நான் போகணும்னு நினச்சேன் தான். ஆனால் எனக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு எனக்கு அமையலை.
ஸோ நம்மளே செய்வோம்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, கிளாஸ்க்கெலாம் போய் நல்லா பர்ஃபெக்டாக எல்லாம் கற்றுக்கிட்டு தான் நம்ம ஏதாவது ஒன்றில் இறங்கணும்லாம் கிடையவே கிடையாது. அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும். அவ்வளோதான், நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறமா இந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு நிறைய பல தடங்கள் நிறையா வந்துச்சு. இருந்தாலுமே எடுக்கலான்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த ஃப்ளாஷ் லைட்லாம் வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள். கரண்ட் ரொம்ப கட் ஆகிட்டே இருந்தது. செம்ம கடுப்பாக இருந்தது. என்னடா பண்ணுறதுன்னு எடுத்துகிட்டு இருந்தேன். சரி எப்படியாவது நடுவில் வந்துருமே கரண்ட்டுன்னு சொல்லிலாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து வெத்தலை பாக்கு வர வழியில் வாங்கிட்டு வந்துட்டோம். ரொம்ப கொஞ்சம் கோல்டாக இருந்துச்சா, ஸோ எனக்கு வெத்தலை பாக்குலாம் கொஞ்சம் சாப்பிடணும் போல் இருந்தது. அதனால் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த வெத்தலை பாக்கு வைக்கிற டப்பா வந்துட்டு எங்கள் அம்மாவோடது தான் இது. எனக்கு இது வேணும், ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறமா என்னோடய அந்த கண்டெய்னர்ஸ், அந்த பிஸ்கெட்ஸ் போட்டு வைக்கிற அந்த ஜார்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய பேர் எங்கே வாங்குனீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. நான் ஒரு சில பேர்கிட்ட பக்கத்தில் இருக்கிற கடைன்னு சொல்லலாம் நான் தெரியாமல் நான் வந்து கமெண்ட்லாம் நான் பண்ணிட்டேன், சாரி. பக்கத்தில் இருக்க கடைகள்லையுமே நான் ஒரு சில திங்ஸ் நான் வாங்கியிருக்கேன். ஆனால் மேக்ஸிமம் நிறைய திங்ஸ் வந்துட்டு இந்த மீஷோவில், அமேசானில் இருந்தால் நான் வந்து வாங்கியிருப்பேன். ஸோ நான் ஆல்ரெடி அதுக்கான வீடியோஸுமே நான் வந்து நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். நான் முடிஞ்சால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கெல்லாம் நான் அட்டாச் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் நிறைய கமெண்ட்ஸ் வரவும் எனக்கு கவனிக்கலை நான் சரியாக. ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா. அப்புறமா ஒரு வழியாக நான் அந்த பட்டர் சாக்லேட் எல்லாம் நான் உருக்கி வச்சுட்டேன். உருக்கி வச்சதுக்கப்புறமா கரண்ட் வந்துருச்சு இடையில. இப்போ வந்துட்டு நான் மில்கி சாக்லேட் ப்ரௌனி தான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன். எந்த ப்ரௌனி செஞ்சாலுமே சரி, அந்த முட்டையில் அந்த ஒயிட் கலரில் குட்டியாக ஒரு பார்ட்டிக்கல் மாதிரி இருக்கும், அதை நான் எடுத்துடுவேன். இதுவுமே ஒரு பெரிய டிப் தான். கண்டிப்பாக இது வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இந்த ப்ரௌனியில் முட்டை ஸ்மெல் வருதுக்கான்னு சொல்லி தான் அதிகமாக என்கிட்ட கேட்குறீங்க. அதுவும் விஸ்க் வச்சு செய்யும் போது வரல, எலக்ட்ரிக் பீட்டர் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது வருதுன்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி அந்த ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த முட்டை ஸ்மெல்லே இருக்காது. நம்ம இது கூட வெனிலா எசன்ஸ்லாம் சேர்க்கணுன்ட்டு கூட அவசியமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது நல்லா பீட் பண்ணிவிட்டு, இது நான் முடிஞ்சால் நம்ம இந்த ரெசிபி ஷேர் பண்ணலாம், இல்லைன்னா வேணான்னு சொல்லி தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த சக்கரை எல்லாமே வந்து நான் கிராம் கணக்கு இல்லாமல் அப்படியே எடுத்து வச்சுதான். இன்னும் கரண்ட் இல்லாமல் இருக்கையில் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறமா இடையில வந்து கரண்ட்டு தான் இது. இப்போ நான் அளவுகள் எல்லாம் சொல்லிடுறேன். பட்டர் வந்துட்டு ஒரு 72 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். 70லேருந்து 72 கிராம் அந்த மாதிரி கிட்டத்தட்ட எடுத்துக்கலாம். கூடவே சாக்லேட் வந்துட்டு வழக்கம் போல் தான் 180 கிராம் அளவு எடுத்திருக்கேன். அதுவுமே வந்துட்டு சின்னதாக ஒரு பார் மட்டும் எடுத்து வச்சுட்டு 1.25 பார் அளவுக்கு எடுத்திருந்தேன். அப்புறமா சர்க்கரை வந்துட்டு ஸ்பூன் கணக்கில் தான் நான் எடுத்திருந்தேன். உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் ஸ்பூன் கணக்கு வச்சு நம்ம கிராம் பார்த்துக்கிட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கரண்ட் இல்லாத டைம்லலாம் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து மெஷர்மெண்ட்டு செக் பண்ணி நம்ம வச்சுட்ருக்க முடியாது இல்லையா. அதனால் சர்க்கரை வந்துட்டு ஒரு 85 கிராம்லேருந்து 90 கிராம்குள்ளே எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்தாக்கா 10 கிராம் அந்த மாதிரி நான் கணக்கு பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி எடுக்கையில் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. எனக்கு இந்த கிராம் கணக்கு எடுக்கையில் மாவுமே அதே மாதிரி தான் நான் வந்து கணக்கு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ முட்டை கூட சர்க்கரையை சேர்த்து நல்லா கலக்கியாச்சு. நல்லா கலக்கிட்டு ஒரு பிஞ்ச் அளவு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பட்டரையும் இந்த சாக்லேட்டையும் நம்ம நல்லா உருக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து நல்லாவே ஆற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த முட்டை கலவை கூட சேர்க்கணும். சூடாக சேர்த்துட்டிங்கனாக்கா ப்ரௌனி நல்லா வராது. அந்த முட்டை வந்து ஒரு மாதிரி திருன்னு ஆயிரும். ஸோ நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா தான் சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோட இந்த பவுல் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படி டிசைனாக தான் இருக்குது. இருந்தாலுமே இந்த சிலிக்கான் ஸ்பேச்சுலா வச்சு எடுக்கும்போது ரொம்ப அழகாகவே வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா சில பேர் ப்ரௌனி நல்லா பேக் ஆனதுக்கப்புறமா ஒரு மாதிரி ஹார்டாக தெரியுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது வந்துட்டு முக்கியமாக இப்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயந்தான். இந்த ட்ரையான இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்குற வரைக்கும் நல்லா நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் நல்லா கலக்கிக்கலாம். இதுவே நம்ம அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எப்போ சேர்க்குறோமோ அவ்வளோதான், நம்ம ரொம்ப ஜென்டிலாக தான் நம்ம மிக்ஸ் பண்ணோம். நான் அதிகமாக எல்லா வீடியோஸ்லையுமே நான் சொல்கிறது தான். இருந்தாலுமே எனக்கு ரொம்ப ரிப்பீட்டடாக வர கொஷின்ஸ்னால நான் இதெல்லாமே நான் வந்து அப்பப்போ நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த பட்டர், இந்த முட்டை எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் நல்லா கலந்து வச்சிடலாம். சாக்லேட் கலவை எல்லாத்தையுமே. இந்த மில்க் சாக்லேட் ப்ரௌனிக்கு வெறும் ஒயிட் சுகர் மட்டும்தான் சேர்ப்பாங்க. நான் வந்து ப்ரௌன் சுகர் அப்புறம் ஒயிட் சுகர் ரெண்டுமே நான் கலந்து சேர்த்துருந்தேன். ரொம்பவே நல்லா வந்தது. உங்களுக்கு வேணுனாலுமே நீங்கள் வெறும் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம், இல்லை உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ மாவுமே வந்துட்டு ஒரு 60லேருந்து 62 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன்.
மாவு கரெக்டாக இவ்வளோ தான் எடுக்கணும், சர்க்கரை கரெக்டாக இவ்வளோ தான் எடுக்கணுன்ட்டு இல்லை. கூட 1-2 கிராம் கூட குறைஞ்சி இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மாவை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம பொறுமையாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான். ப்ரௌனி பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது இல்லையா? இதுக்கு போய் வந்து நம்ம தேவையில்லாமல் பயந்துட்டுருக்கோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பேக்கிங்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌனி தான். ஸோ அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாருமே இப்போ வந்து ஹோம் பேக்கர்ஸாக மாறி இருக்காங்க. ஸோ நீங்களுமே ஏதாச்சும் ஒன்று செய்யணுன்ட்டு ஒரு ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரியான ஹோம் பேக்கிங் எல்லாமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கலவையை வந்துட்டு லைட்டாக தான் நான் கலந்துருக்கேன். அந்த மாவு வந்து தெரியக்கூடாது, அவ்வளோதான். இப்போது நம்ம நல்லா இந்த மாதிரி லைன் பண்ணி வச்சுருந்த அந்த டின்னில் நம்ம ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு, ஆயில் இல்லைன்னா பட்டர் எது வேணுமோ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த பேட்டரை நம்ம சேர்த்துடலாம். பேட்டரை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கணும். ப்ரௌனிக்கு சும்மா நம்ம இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டால் மட்டும் பத்தாது. இந்த மாதிரி ஒரு குச்சி இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்பூன் ஏதாவது எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே வாங்க கார்னரில், அப்புறம் நடுவில் ஃபுல்லாக. நம்மளுக்கு ரிங்கிள் டாப் கிடைக்கிறது இந்த ஒரு பெரிய இந்த விஷயத்தில் மட்டும்தான். நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அழகாக வந்து கிரிங்கிள் டாப் கிடச்சிரும். நிறைய பேர் கிரிங்கிள் டாப் வரலன்னு ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ லாஸ்ட்டாக இந்த மாதிரி பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன டிப் தான். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், நல்லபடியாக வரும். நம்ம ரெசிபீஸ் எல்லாமே ட்ரை பண்ணி நிறைய பேர் இப்போது பிக்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறீங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மில்க் சாக்லேட் ப்ரௌனியுமே ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் என்கிட்ட நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நல்ல கிளாஸியாக ரொம்ப சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இப்போ இதை நம்ம பேக் பண்ணி வச்சிடலாம். இது நான் வந்துட்டு வீட்டுக்காக செய்யலை. இது நான் எனக்கு வந்து ராணிப்பேட்டிலேருந்து ஒரு பொண்ணு வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்க பேர் வந்து அஸ்விதா, 7th தான் படிக்கிறாங்க. அவங்க ஆர்டர் பண்ணாங்களோ இல்லையோ அவ்வளோ வாய்ஸ் மெசேஜ், அக்கா எப்போக்கா வரும், ஆன்ட்டி எப்போ வரும், ஆன்ட்டி அக்கான்னு மாறி மாறி அவ்வளோ வாய்ஸ் மெசேஜு. சரி, அந்த புள்ள ரொம்ப கேட்டுக்கிட்டு ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அந்த சாக்லேட்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருந்தேன், அந்த மில்க் சாக்லேட் எல்லாமே. இன்னும் நான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன்ல, இன்னும் அவங்களுக்கு போய் ரீச் ஆகலை. அவங்களுக்கு ரீச் ஆனதும் நான் வந்து ஷார்ட்ஸில் கண்டிப்பாக அவங்களோட ரிவ்யூமே நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா பேக்காகி வந்துருச்சு. கரெக்டாக வந்து கரண்ட்டுமே போயிருச்சு. ஸோ எல்லாத்தையும் நான் கடை பீஸ் போட்டு நான் வந்துட்டு பேக் பண்ணி நான் அனுப்பிட்டேன். அப்புறமா லாஸ்ட்டாக வந்துட்டு நான் பேக்கிங் வீடியோ வந்து காமிச்சிருந்தேன் இல்லையா? நிறைய பேர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறமா இன்னும் நிறைய பேர் வந்துட்டு அந்த பொம்மைலாம் வச்சு மறைச்சிட்டீங்க, எங்களுக்கு தெரியலைன்னு சொல்லிலாம் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அது வந்துட்டு வெறும் என்னோடய அட்ரஸ் மட்டும் இருந்தால் பரவாயில்ல. இப்போது நம்ம 2 அட்ரஸில் வந்துட்டு வேறு ஒருத்தவங்களது இருக்குது இல்லையா? நம்ம அவங்க பெர்மிஷன் இல்லாமல் எப்படி நம்ம அதெல்லாம் காமிக்கிறது? அதை நான் பிளர் பண்ணியிருக்கணும். நான் வந்துட்டு ரொம்ப அர்ஜென்ட்டாக நான் வீடியோ எடிட் பண்ணி போட்டதால் நான் அந்த மாதிரி போட்டுட்டேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு சின்னதாக ஒரு கிளிப் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் பாருங்கள். அப்புறமா நிறைய பேர் வந்து அட்டைப்பெட்டி எங்கே வாங்குறதுன்ட்டு அவ்வளோ மெசேஜ் வந்தது. அட்டைப்பெட்டியில் தான் வந்துட்டு பேக் பண்ணணுன்னு கிடையாது. இன்றைக்கி அட்டைப்பெட்டி இல்லாமல் எப்படி பேக் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கோம், அதையுமே பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ வழக்கம் போல் லாஸ்ட்டாக வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் வீடியோவில். ஃபஸ்ட்டு நம்ம அந்த பாக்ஸுக்கு வந்து நல்லா டேப் போட்டுடணும், பாக்ஸோட மூடி கலராத மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த பாக்ஸுக்கு மேலே ஒரு கவர் வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி டைட்டாக இந்த மாதிரி டேப் போட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு அட்டைப்பெட்டிலலாம் நம்ம வச்சுருப்போம். இப்போ அட்டைப்பெட்டி வந்துட்டு கிடைக்கல, ரொம்ப எமர்ஜென்சியாக நம்ம பண்ணுறோம், அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி டேப் போட்டுருங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி ஒயிட் கலர் டேப் போட்டு நல்லா அந்த கவரை நம்ம டைட் பண்ணதுக்கப்புறமா இந்த ப்ரௌன் கலர் டேப் இருக்குல்ல, இது அப்படியே வீடியோவில் காமிக்கிற மாதிரி அப்படியே கிராஸாக சுற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா நம்மளோட பேக்கிங் ஓவர். அவ்வளோதான். இது சும்மா நம்ம ஒரே ஒரு லேயர் மட்டும் நம்ம ஒட்டக்கூடாது, நல்லா வந்து ஸ்ட்ராங்காக அது நல்லா அப்படியே ஒட்டி பிடிக்கிற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து சுற்றி எடுத்துக்கணும். கண்டிப்பாக இது பிரிக்கிறதுக்கு நம்மளோட கஸ்டமர்ஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் பிரிப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம இது நல்லா நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம ஒட்டி எடுத்துக்கணும். லாஸ்ட்டாக திருநெல்வேலிக்கு நான் ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துருந்தேன். அதில் கஸ்டமர் வந்துட்டு அப்படி தான் சொல்லியிருந்தாங்க, இது பிரிக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சுன்னு. ஸோ அந்தளவுக்கு நம்ம ஒட்டினா மட்டும்தான் நல்லபடியாக சேஃபாக வந்து போவோம். இன்னும் நிறைய மெத்தட்லேயுமே வந்துட்டு பேக்கிங்லாம் பண்ணலாம். என்கிட்ட கேட்குறதால நான் இதை வந்து காமிக்கிறேன். லாஸ்ட்டாகவே நான் காமிச்சிருந்தேன். இருந்தாலுமே நிறைய பேர் அந்த அட்டைப்பெட்டியை பற்றி ரொம்ப பேர் கேட்டதால் சரி ஓகே இதுவுமே யூஸ் ஆகுமேன்னு சொல்லி நான் காமிக்கிறேன். இப்போ மேலே ஃபுல்லுமே நம்ம சுற்றி ஃபுல்லாக நம்ம டேப் அடித்தாச்சா. இப்போ இதுக்கு மேலே நம்ம பெர்மனன்ட் மார்க்கர் வச்சுட்டு நம்ம அட்ரஸ் எல்லாத்தையுமே நம்ம எழுதிக்கலாம்.
இது வந்துட்டு பெர்மனன்ட் மார்க்கர். நீங்கள் இந்த மாதிரி டேப்பில் தான் நீங்கள் வந்துட்டு பேக்கிங் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு ஸ்கெட்சு நல்லா கொஞ்சம் டார்க்கான ஒரு பென் வச்சுட்டு பேப்பரில் நீங்கள் அட்ரஸ்லாம் எழுதிட்டு கூட நீங்கள் இதுக்கு மேலே கூட நீங்கள் வந்து ஒட்டிடலாம். ஒட்டிட்டு நீங்கள் அப்படியே விடக்கூடாது, அதுக்கு மேலேயுமே நீங்கள் செலோ டேப் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் அட்ரஸ் வந்து நல்லா சேஃபாக இருக்கும் இல்லையா, அதனால். அப்புறமா ஒரு சில பேர் வந்து நம்மளோட இந்த ஃப்ரம் அட்ரஸ்மே எழுதணுமான்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம், நம்ம கொடுக்கல ஃப்ரம் அண்ட் டு அட்ரஸ் ரெண்டுமே நம்ம எழுதி தான் நம்ம வந்துட்டு கொடுக்கணும். ஒரு சைடில் வந்துட்டு நம்மளோட அட்ரஸ், இன்னொரு சைடில் வந்து கஸ்டமரோட அட்ரஸ் எழுதி நம்ம அனுப்பிடணும். அவ்வளோதான். இந்த வீடியோவிலேயே வந்துட்டு மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த பேக்கிங் பற்றின டவுட்ஸ் எல்லாமே போயிருக்கும்னு நினைக்கிறேன். பிக்னஸ்க்கான சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாமே வந்துட்டு கிளியர் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாக்கா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்லேயே சொல்லுங்கள். வாட்ஸ்அப்பில் முடிஞ்ச அளவுக்கு வேண்டாம், அப்படி சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கலன்னா வேணால் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள், நான் இன்ஷால்லா நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம அட்ரஸ் எழுதிட்டோம் இல்லையா, நம்ம என்ன தான் பெர்மனன்ட் மார்க்கரில் நம்ம எழுதினாலுமே அது சேஃபாக இருக்கிறதுக்கு இதுக்கு மேலே இந்த மாதிரி செலோ டேப் நம்ம ஒட்டிக்கணும். ஸோ நம்மளுக்கு நல்லா விசிபிளாகவுமே தெரியும், நல்லா சேஃபாகவுமே இருக்கும். அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒட்டினோம் இல்லையா, அதே மாதிரி அப்படியே க்ராஸாக சுற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான். இதுக்கு மேலே எப்படி காமிக்கிறதுன்னு தெரில. ஓரளவுக்கு நான் இது பிளர் பண்ணல, எதுவுமே பண்ணல, நான் அப்படியே தான் வந்துட்டு காமிச்சிருக்கேன். இது வந்துட்டு அவங்க எல்லாத்துக்குமே இந்த டவுட் வந்து கொஞ்சம் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமா இன்னொரு சிஸ்டர் எனக்கு அவங்க சொல்கிறத கேட்கவும் எனக்கு அவ்வளோ ஷாக் ஆகிருச்சு. என்கிட்ட அவங்க கால் பண்ணி தான் வந்து டவுட் கேட்டாங்க. சரின்னு சொல்லி நானுமே வந்து சொல்லிட்டு இருந்தேன். நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. சடனாக அவங்க சொல்கிறது கேட்க எனக்கு அவ்வளோ ஷாக் ஆகிருச்சு. நிறைய டவுட் கேட்டாங்க ப்ரௌனியில். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கிளியர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தாக்கா அவங்க செஞ்ச ரெசிபியே முதல்ல எந்த கிடையாது, வேறு யாரதோ பார்த்து செஞ்சுட்டு அதுக்கு வரலன்னு சொல்லி என்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. இப்போ நான் ஷேர் பண்ண ரெசிபியில் ஏதாவது டவுட்னா தாங்க என்னால் வந்துட்டு கிளியர் பண்ண முடியும். நீங்கள் வேறு எதையாவது பார்த்து வேறு மெத்தடில் செஞ்சுட்டு என்கிட்ட கேட்டிங்கன்னா சுத்தமாக நான் என்ன தான் சொன்னாலும் உங்களுக்கு புரியவே புரியாது. நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், என்னடா இவங்களுக்கு ஒன்றுமே புரியலைன்னு சொல்லி. அப்புறமா தான் எனக்கு தெரியுது, அவங்களே வந்து சொல்கிறாங்க, வேறு ஒரு சேனல் நேம் சொல்லி சொன்னாங்க. நான் வந்து சொன்னேன், ஓகே நீங்கள் அவங்கள்ட்ட பார்த்து செஞ்சீங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்டே கேட்கலாமே, என்கிட்ட எதுக்கு வந்து கேட்குறீங்கன்னு சொன்னேன். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க ரிப்ளைவே பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. இது என்ன கதைன்னு எனக்கு புரியலை. ஸோ தயவு செஞ்சு யாரோட ரெசிபியை வந்துட்டு பார்க்குறீங்களோ ஏதாவது டவுட்னா நீங்கள் அவங்கள்ட்ட கேட்குறது தான் கண்டிப்பாக வந்துட்டு நல்லதாக இருக்கும். உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆன்சருமே கிடைக்கும். அப்படி அவங்க ரிப்ளை பண்ணலன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவங்களுமே கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். எனக்கு உண்மையிலே ரொம்பவே ஷாக்கு, என் சிஸ்டர் சொல்கிறது கேட்க இல்லை. அப்புறமா அவ்வளோதான், இந்த பேக்கிங் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. வீடியோவுமே கிட்டத்தட்ட எண்டுக்கு வந்துருச்சு. இதில் வர இமோஜிஸ் எல்லாமே நீங்கள் கவுண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு மறுநாளைக்குமே எனக்கு ஒரு மில்க் சாக்லேட் ப்ரௌனி ஆர்டர் இருந்தது. அதையுமே நான் நைட்டுக்கே வந்துட்டு செஞ்சு நான் நல்லா ஆற வச்சுட்டேன். இப்போ காலையில் எழுந்து எல்லாத்தையும் பீஸ் போட்டுக்கலான்ட்டு அதை எடுத்துகிட்டு நல்லா வந்துட்டு பீஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ கரண்ட் இருக்கிறதால கொஞ்சம் நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ அந்தளவுக்கு கிளியராக இருந்தாலுமே நான் ரெசிபி ஷேர் பண்ணேனேன்ட்டு தான் வந்துட்டு அந்த கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருந்தேன். இதுவுமே நல்லா ஃபஜ்ஜியாக சூப்பராக கிடச்சிது. கண்டிப்பாக இந்த ரெசிபியுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷன்லேயே வந்துட்டு என்கிட்ட கேளுங்க. நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சதுன்னா வந்துட்டு கிளியர் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நல்லா ஃபஜ்ஜியாக ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. அப்புறமா கிவ்அவேக்கான ப்ரைஸ் நான் இப்போ சொல்ல போகிறது கிடையாது, அது வந்து சர்ப்ரைஸ் தான். வின் பண்ணுறதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு சொல்கிறேன். 3 பேரை வந்துட்டு வின் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க வின் பண்ணதுக்கு அப்புறமா சொல்கிறேன். நான் லாஸ்ட் டைம் வந்து நான் சொல்லிட்டேன், ஸோ அது அந்தளவுக்கு உங்களுக்கு இதுவாக இருந்திருக்காது. இந்த வாட்டி நான் வந்து சொல்லலை, கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் நான் வச்சுருக்கேன். அப்புறமா இதுக்கான டைம் வந்துட்டு இந்த வாட்டி வந்து ஒரு 1 வீக் வரைக்கும் தரலான்ட்டு இருக்கேன். லாஸ்ட் டைம் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 2 நாள் தான் இருந்தது, 3வது நாளே வந்து நான் வந்து கவுண்ட் பண்ணி சொல்லிட்டேன். இந்த வாட்டிக்கு வந்து லைக்ஸ் எல்லாம் வரணுங்கிறதால கொஞ்சம் டைம் வேணும் இல்லையா, அதனால் ஒரு 1 வீக் வரைக்கும் வச்சுருக்கேன். இந்த வீடியோவை நான் கரெக்டாக தேர்ஸ்டே அன்னைக்கு நான் ஷெடியூல் பண்ணி வைக்க போகிறேன். தேர்ஸ்டேலேருந்து நெக்ஸ்ட் வீக் வெட்னஸ்டே வரைக்கும் பார்த்துட்டு தேர்ஸ்டே கரெக்டாக அந்த லைக்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான அந்த கமெண்ட்டில் வந்து செலக்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். இன்ஷால்லா கண்டிப்பாக எல்லாருமே கலந்துக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் கிவ் அவே 7K 8Kலாம் கிடையாது, 10K ரீச் ஆனதுக்கு அப்புறமா வைக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் இன்ஷால்லா. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுமே எனக்கு அதிகமாக தேவை. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.
வீடியோ இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக பார்த்தவங்களுக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்புறமா நான் ஏதோ மேஜிக்கலாக பண்ணி ப்ரௌனிஸ் வர வைக்கிற மாதிரி நினைக்கிறேன். சில உள்ளங்களுக்காக இந்த கிளிப்பையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். வீடியோஸில் எடுக்கும்போது அப்படியே ரொம்ப ஈஸியாக நம்ம எடுக்கிறது கிடையாது. சில சமயம் ஃபோனெல்லாம் அப்படியே சாஞ்சி சாயெல்லாம் இந்த மாதிரிலாம் கொட்டி கவுந்துரும். இது வந்துட்டு ஒரு தடவை 2 தடவை கிடையாது, பல தடவை நடக்கும். ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த பிஸ்தா சாக்லேட்ஸ் அப்புறமா பவுண்டி சாக்லேட்ஸ் ப்ரௌனிஸ் எல்லாமே ரெடி பண்ணது மர்லியா சிஸ்டர். இவங்களோட கரெக்டான ஊர் எதுன்னு நான் கேட்க மறந்துட்டேன். வழக்கம் போல் இப்போ நடுராத்திரியில் தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இவங்களோட மதரின்லா வந்துட்டு அடையாரில் இருக்காங்க. ஸோ எனக்கு கரெக்டாக தெரியலை. இவங்களோட டீட்டெயில்ஸுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இவங்கள்ட்டுமே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரௌனிஸ் அப்புறமா இந்த ப்ரௌனி டவர் அப்புறமா பனானா கேக்ஸ் இதெல்லாமே ரெடி பண்ணது வந்துட்டு மோகனா சிஸ்டர். இவங்க திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்காங்க. எங்களோட யூடியூப் சேனல் லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.